ஒரு மனுஷனுக்கு வாயில காயம் இருக்கும்போது கூட எப்படிப்பா இந்த மாதிரி விளையாட முடியுது? உண்மையிலே பாபா இன்ட்ராஜித் வேற லெவல்ப்பா. இப்படிதாங்க தமிழக வீரரான இவரை வந்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்ப வந்து விஜய் ஹசாரே டிராஃபி வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. இதுல வந்து செமிஃபைனல்ல ஹரியானாவும் தமிழ்நாடும் வந்து மோதணும். இதுல வந்து ஹரியானா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 50 ஓவர் முடிவுல 293 ரன் வந்து எடுத்தாங்க. இதை எப்படியாவது சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட தமிழ்நாடு வந்து களமிறங்கினாங்க. அப்ப களமிறங்கின இன்ட்ராஜித்தை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்துல வந்து இருந்தாருங்க. வாயிலெல்லாம் வந்து கட்டு போட்டு நின்று வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. இதை வந்து பார்த்த உடனே எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்து போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா தானே இருந்தாரு மனுஷன், திடுதுப்புன்னு இவரோட உதருக்கு வந்து என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கு, ஏதோ வந்து அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும். ஆனா அது எப்படி ஏற்பட்டுச்சு, என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு வந்து தெரியவே இல்லை. ஆனா இந்த மாதிரி மூஞ்சில காய் இருந்தா கூட அதை பொருட்படுத்தாம மனுஷன் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. 64 ரன் எடுத்து பட்டைய கிளப்பினாரு. ஆனா இந்த மாதிரி குரூசியலான இன்னிங்ஸ் அவர் விளையாண்டா கூட தமிழ்நாடுனால அந்த மேட்ச் வந்து ஜெயிக்க முடியல. இந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. ஹரியானா வந்து இந்த செமிஃபைனல் மேட்சை வந்து வின் பண்ணி விஜய் ஹசாரேல வந்து முதல் முறையா ஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே தமிழ்நாடு கேப்டனான தினேஷ் கார்த்திக் சொன்ன விஷயம் தாங்க மிகப்பெரிய ஆச்சரியமா வந்துருந்துச்சு. இவர் வந்து பாபா இன்ட்ராஜித்துக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அதுல வந்து என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து முடிஞ்ச உடனே பாபா இன்ட்ராஜித் வந்து குளிக்க வந்து பாத்ரூமுக்கு போயிருக்காருங்க. அந்த மாதிரி குளிக்க போகும்போது பாத்ரூம்லேயே வந்து வழுக்கி விழுந்திருக்காரு. இதனால அவரோட வாயில வந்து மிகப்பெரிய காயம் வந்து ஏற்பட்டிருக்கு. உதடெல்லாம் பேந்து அப்படியே வந்து ரத்தம் பயங்கரமா போக ஆரம்பிச்சிருக்கு. மேல் உதடு கீழ் உதடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து காயமாயிருக்கு. சரி, இந்த காயத்தினால அவர் விளையாட மாட்டாரு அப்படின்னு நினைச்சப்ப கூட அவர் வந்து இல்ல இல்ல, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம், அதனால நான் வாயில கட்டு போட்டு கூட விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில பெரிய கட்டை போட்டு அவர் வந்து பேட்டிங் பண்ணாருங்க. வாயில தானே அடிபட்டிருக்கு, கையிலே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் பண்ணாருங்க. இதுதாங்க எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு காயத்தை வந்து பொருட்படுத்தாம இவ்வளோ தூரம் மனுஷன் வந்து விளையாடுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு கிரிக்கெட் மேல வந்து லவ் வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ட்ராஜித்தை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தான் வந்து தினேஷ் கார்த்திக்கும் வந்து சொல்லி அவரை வந்து பாராட்டியிருக்காரு. இப்ப இந்த மேட்ச்ல வந்து தமிழ்நாடு தோத்தா கூட பாபா இன்ட்ராஜித் வந்து தமிழக ரசிகர்கள் மனசுலே வந்து இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் சின்ன சின்ன காயம் இருந்தா கூட எனக்கு வந்து முதுகு வலிக்குது, கால் பிடிச்சிக்கிச்சு, அதனால விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேட்சுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது மேட்ச் நடந்துகிட்டு இருக்க அன்னைக்கே இந்த மாதிரி ஒரு பெரிய காயம் ஏற்பட்டா கூட அதை வந்து பொருட்படுத்தாம என்னோட கடமையை நான் கரெக்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராஜித் ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு குரூசியலான இன்னிங்ஸையும் வந்து கொடுத்துருக்காரு. இதனாலதான் எல்லாருமே இவரை புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ராஜித்தோட இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.